ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பீஸா சாண்ட்விச் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய மொசரல்லா சீஸ் வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த கன்சிஸ்டன்சிலாம் எப்படி எடுக்கணுங்கிறத தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ ஸ்டிக்கியாக வருது பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற ஒரிஜினல் சீஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ண மொசரல்லா சீஸை நல்லா ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபாயில் சீட்டோ இல்லை கிளிங் ரேப்போ எதையோ வச்சு நம்ம ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1 மந்த் ஆனாலும் நம்மளுக்கு கெடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம அப்போ ரெடி பண்ண சீஸ் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி மெத்தடில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நான் சீஸ் பண்ணுறதுக்காக ஃபுல் ஃபேட் பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன், 1/2 லிட்டர். நீங்கள் எந்த பால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பசும்பாலாக இருந்தாலும் வேறு எந்த பாக்கெட் பாலாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணி சேர்க்காமல் ஃபுல் ஃபேட் திக் மில்காக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சீஸ் வந்து அதிக குவான்டிட்டியில் கிடைக்கும். தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா சரியாக கிடைக்காது. 1/2 லிட்டர் பாலை வந்து 90 டிகிரிக்கு நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கணும். ஃபுல்லாக கொதிக்க வைக்கக்கூடாது. ஃபுல்லாக கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா பன்னீர் மாதிரி ஃபார்ம் ஆகி வந்துடும். ஸோ 90 டிகிரி மட்டும் நம்ம சூடு பண்ணி வச்சுக்கலாம். நம்ம விரல் தொட்டு பார்க்கும்போது நம்மளோட விரல் வந்து சூடு பொறுக்கணும், அந்த அளவுக்கு சூடு பண்ணணும். அதுக்கப்புறம் நான் இன்னொரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா நம்ம சீஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த சுடு தண்ணியில் போட்டு நம்ம நல்லா அதை வாஷ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்டிக்கியாக நம்ம இழுக்கும் பொழுது ஜவ்வு மாதிரி வர கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ எல்லா ப்ராசஸுமே நம்ம வெதன்னு இருக்க சுட தண்ணியில் ஹாட் வாட்டரில் வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 90 டிகிரி பால் சூடானதுன்னு நான் 3 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட எந்த வினிகர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஸோ 3 ஸ்பூன் வினிகர் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் பாலோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து வினிகர் சேர்த்துக்கலாம். எனக்கு 3 ஸ்பூன் வந்து கரெக்டாக இருந்தது. 3 ஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம வினிகர் சேர்க்கும் பொழுது ஸ்டவ்வை வந்து ஆஃபில் வைக்கணும். பால் சூடானது உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு தான் மற்ற ப்ராசஸ்லாம் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே நம்ம ஹீட் பண்ணக்கூடாது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு வினிகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுருக்கேன். கொஞ்சம் எனக்கு பத்தாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். விட்டோடனே பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா திரண்டு நம்மளுக்கு அந்த சீஸ் வந்து ஃபார்ம் ஆகி வரும். தண்ணி தனியாக சீஸ் தனியாக பிரிஞ்சு வரும். பாருங்கள், நான் ஆஃபில் தான் வச்சுருக்கேன். இப்போ தனியாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு. பிரிஞ்சு வந்ததை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா இடமும் நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த சூடு எல்லா பக்கமும் ஃபார்ம் ஆகி அந்த பாலோடு சேர்ந்துருக்க சீஸ் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். பால் தனியாக தண்ணி தனியாக வரும். அந்த அளவுக்கு வரும்பொழுது நம்ம ஸ்பூன் வச்சு அதை தனியாக எடுத்துக்கலாம். நம்ம வடிகட்டியோ இல்லை துணியோ ஏதோ வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணக்கூடாது. கை யூஸ் பண்ணி தான் எடுக்கணும். சூடு பொறுக்க முடியல அப்படின்னா ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு கை வச்சு எடுக்கிற அளவுக்கு ட்ரை பண்ணணும். நான் ஃபுல்லாக செப்பரேட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம எடுக்கும்பொழுது இந்த அளவுக்கு பால் மாதிரி உருட்டுற அளவுக்கு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்மளுக்கு சீஸ் வந்து நல்லா ஸ்டிக்கியாக வரும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு இந்த தண்ணியை நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டிப் பண்ணி எக்ஸஸாக இருக்க மில்கெல்லாம் நம்ம புழிஞ்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கூட அந்த ஒயிட் கலரில் இருக்க அந்த பால் மாதிரி இருக்க கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியக்கூடாது. பக்கத்தில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சுடு தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ் போட்டு நம்ம எடுத்து டிப் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற வாட்டரெல்லாம் நம்ம பாலெல்லாம் புழிஞ்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 4-5 டைம் ப்ராசஸ் பண்ணணும். அந்த 4-5 டைம் ப்ராசஸ் பண்ணும் பொழுதுமே நம்மளுக்கு ஹாட் வாட்டராக தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல சூப்பரான பர்ஃபெக்டான சீஸ் ரெடியாகி வரும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ப்ராசஸ் எப்படி நம்ம பண்ணுறோங்கிறத ஃபுல்லாக காமிக்கணுங்கிறதுக்காக நான் எதுவுமே ஸ்கிப் பண்ணலை, அப்படியே ஃபுல்லாக எடுத்திருக்கேன்.
பாருங்கள், இந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வரதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அந்த ஒயிட் கலரில் இருக்க மில்க் வந்து நல்லா ரிமூவ் ஆகிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பால் தனியாக பிரித்து வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியிலையும் போட்டு நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வரும். அதனால் மாற்றி சூடாக இருக்க தண்ணியிலே நம்ம போட்டு எடுத்து நல்லா எக்ஸஸாக இருக்க மில்கை வந்து புழிஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 or 5 டைம் நான் புழிஞ்சி எடுத்துட்டு பார்க்கலாம். நல்லா பால் மாதிரி வரும் பாருங்கள் கன்சிஸ்டன்சி. நம்ம கையில் எடுக்கும் பொழுதே கையில் ஒட்டாமல் நல்லா பால் மாதிரி திரண்டு வரும். இதுதான் நம்மளோட சீஸ். பாருங்கள், தெரியும், அப்படி இழுக்க கொஞ்சம் ஸ்டிக்கியாக அந்த ஃபார்ம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண அந்த சீஸை வந்து சும்மா சிம்மில் ஃப்ளேமை வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு நான் அந்த சீஸை போட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல் ஃப்ளேம் வைக்கக்கூடாது, கரிஞ்சு போயிடும். சிம்மில் மட்டும் அந்த பேன் நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் ஃப்ளேம் வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா கடையில் கிடைக்கிற நல்ல பீஸாவை எடுத்தோடனே நம்ம பீஸாவை கட் பண்ணி எடுக்கும் பொழுது நல்லா ஸ்டிக்கியாக வரும் பாருங்கள். அந்த அளவுக்கு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நல்ல பர்ஃபெக்டான சூப்பரான சீஸ் வந்து நம்மளுக்கு ரெடியாகி வருது பாருங்கள். பார்க்கும்போதே தெரியும் எப்படி ரப்பர் மாதிரி நல்லா வருது அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம 2 நிமிஷம் நல்லா சூட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான சீஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு சீஸ் வந்து ட்ரை ஆகாமல் நல்லா எலாஸ்டிக் ஸ்டிக்காகவே நல்லா சூப்பராக இருக்கும். 2 நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வேறு பேனுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இழுக்கிறதுக்கு வருதுன்னு. நம்ம கடையில் போயிட்டு அதிக செலவு பண்ணி சீஸ் வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். பீஸா செய்யும் பொழுதும் சாண்ட்விச் செய்யும் பொழுது சீஸ் இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணவே தேவையில்லை. 1/2 லிட்டர் பால் இருந்தாவே சூப்பராக ஒரு 15 மினிட்ஸில் நம்மளுக்கு தேவையான சீஸை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது ப்ராசஸும் ரொம்ப சிம்பிள் தான், சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க.